ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்ஸ் 360. நான் தான் அவங்க டிகேம் சார். ஸோ இன்றைக்கி அந்த மூவி பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா பைசன் மூவி பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த மூவி வந்து உண்மையுமே ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு மூவி. உண்மையுமே ஒரு அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் நிறையா பேர்த்துக்கான இன்ஸ்பிரேஷனாக ஒரு ட்ரூலி பிரேஸ்டு மூவியாக இருக்கும்போது அது நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனாகவுமே இந்த மூவி அமைஞ்சதுன்னு சொல்லலாம். உண்மையுமே ஒரு ஒரு ஆசமான மூவி. அண்ட் எந்த அளவுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் எதிர்பார்ப்போமோ அதை தாண்டி ஒரு நார்மலான ஒரு கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் டீட்டெயிலாக சொல்லி அண்ட் ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு, அது ட்ரூலி ஈவெண்ட்டுன்றப்போ அது இன்னும் அதுக்கான அந்த ஒரு டெப்த்து வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உண்மையுமே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மூவி. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியோட ஒரு ஒன்லைனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஒரு கிராமத்துலேருந்து வரவங்க அங்கே இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸஸ் வந்து ரொம்பவுமே டீப் அண்ட் இன்டென்ஷனலாக டிஃப்ரெண்ட்டான அந்த பிஹேவியர்ஸு. ஸோ நிறையா அந்த கேஸ்டிசம் பற்றின ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஒரு பையன் அவனுக்கு கபடி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஆட்டி அவன் எப்படி அந்த கபடியில் எந்த அளவுக்கு அவனை வந்து புஷ் பண்ணி அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறான், நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த அவ்வளோ சூப்பராக எலாபரேட்டாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து அந்த ஸ்டோரி அந்த ஸ்க்ரீன் ப்ளே வைஸுமே எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக அந்த மியூசிக்கல் வைஸ் அந்த எமோஷனை ஈஸியாக நமக்கு கன்வே பண்ணுற மாதிரி இது ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் எனக்கு பர்சனலாக ஒரு சில நான் பசங்கள்கிட்ட கேட்ட வரைக்கும் இது ப்ராப்ளமேட்டிக்காக எந்த ஒரு விஷயம் இருந்துச்சு, அதாவது எது ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்றப்போ அந்த எமோஷனை டக்குன்னு பார்க்கும்போது அது அவங்க வந்து ஜப்பானுக்கு அந்த பையன் போயிட்டான் அப்படின்றத முன்னாடியே ரிவீல் பண்ணாமல் மேபி அந்த ஃப்ளோவிலேயே அப்படியே காமிச்சிருந்தா சம்வாட் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இஸ் நாட் எல்லாமே இது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்கும் போது இன்னும் அந்த ஒருக்கான டெப்த் ஹைப் இருக்கும். ஏன் பிகாஸ் ஆஃப் இப்போ நம்ம அந்த ப்ராப்ளம்லாம் பார்க்கும்போது ஓகே அதுக்கப்புறம் இருக்கிற அந்த க்யூரியாசிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். பட் ஆனால் இப்படி ஒரு கேரக்டர் வந்து ஆல்ரெடி போய் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து முன்னாடியே ரிவீல் பண்ணது நிறைய பேர்த்துக்கு வந்து ஃப்ளாஸாக ஃபீல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அதுவுமே ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓவராலாக ஒரு அந்த கபடி மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பையனுக்கு எப்படி இருக்குது, அதை எப்படி மற்றவங்க பார்க்குறாங்க, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, அண்ட் அவங்க ஃபேமிலியாக இருக்கும்போது அவங்க எந்த மாதிரியான ஃபீலிங்ஸஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய டெப்த்தான ஸ்டோரிஸஸ் ஏகப்பட்டது இருந்துச்சு. அண்ட் ஓவராலாகவுமே ஒரு பயங்கர மோட்டிவேஷ்னல் அண்ட் எந்த அளவுக்கு அந்த ஸ்டோரியை வந்து எலாபரேட்டிவாக அண்ட் ஸ்போர்ட்ஸ் பற்றின ஒரு மூவியாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் அது வந்து முக்கியமாக இந்த ரூரல் பேஸ்டு ஏரியாவில் இருக்கிற ஒரு பையன் எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ணுறான், அதுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரூலி ஈவெண்ட்டுன்றப்போ அது இன்னும் ஒரு மாதிரியான பயங்கர மோட்டிவேஷனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு மூவியாக ஃபீல் ஆச்சு. நான் எந்த ஒரு இடத்துலையுமே பெருசாக அந்த டிஸ்ட்ராக்டிவ் இல்லாமல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்து பயங்கரமாக பேக் பண்ண ஒரு மூவியாக ஃபீல் ஆயிருந்துச்சு. உண்மையுமே ஒரு மோட்டிவேஷ்னல் மூவி. ஸோ எத்தனை பேர் இந்த மூவி பார்த்தீங்க? இந்த மூவி பார்க்கும்போது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு ஃப்ளாஸாக தெரிஞ்சுது அண்ட் எந்த விஷயம் உங்களுக்கு ஹாப்பனிங்காக இருந்துச்சு, பார்க்குறது ஹோல்சமாக மீனாச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த ஒரு பையன் வந்து கடைசியில் அந்த ஜப்பானுக்கு போயிட்டான், அந்த இடத்துல ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு இது வந்து உண்மையுமே அந்த மூமெண்ட் வந்து சீரியஸ்லி ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கான அந்த ஒரு டெப்த்து வந்து அவ்வளோ பின்னாடி அவ்வளோ பெரிய பேக் ஸ்டோரி சொல்லி அதை சொல்லும்போது பயங்கர டெப்த்தாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ உண்மையுமே ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனல் மூவி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்காதங்க. அண்ட் அப்படி ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு இந்த மூவி அப்படின்றத எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ ஓகே கைஸ், இதில் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு சின்ன பிரேக்.